இது 40க்கு 40 வழங்குவது கார்த்திகா. மக்களவை தேர்தலை எதிர்நோக்கியுள்ள தமிழக தொகுதிகளின் கள நிலவரத்தை விறுவிறுப்பாக உங்களுக்கு அளிக்கும் நிகழ்ச்சி. இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி சிதம்பரம். நடராஜர் கோவில் கொண்ட நகரின் சிறப்புகள் பற்றி தற்போது பார்க்கலாம். நாட்டிய கோலத்தில் தில்லை அம்பல நடராஜனை கொண்ட ஊர் சிதம்பரம். அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் என நால்வராலும் தேவார பாடல் பெற்ற தலம் நடராஜர் கோவில். சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், புவனகிரி பகுதிகளில் பிரதான தொழிலாக விவசாயம் இருக்கும் நிலையில் சுமார் 2,50,000 ஏக்கர் பரப்பில் நெல் விளைகிறது. சுமார் 70,000 ஏக்கரில் ஆலைகளுக்காக கரும்பு விளைவிக்கப்படுகிறது. கொள்ளிடம் ஆறும் வெள்ளாறும் இந்த தொகுதியின் பாசன மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கின்றன. அரியலூர், ஜெயங்கொண்டம் பகுதிகளில் முந்திரி விவசாயம் அதிகம். குன்னம் பகுதி வானம் பார்த்த பூமி என்பதால் மக்காச்சோளம் அதிகமாக பயிரிடப்படுகிறது. அதிகமான சிமெண்ட் தொழிற்சாலைகள் உள்ள பகுதியாக அரியலூர் இருக்கிறது. மீன்பிடித்தல், கைத்தறி நெசவு தொழிலும் உண்டு. பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள், கங்கை கொண்ட சோழபுரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களும் இங்குண்டு. 2004ஆம் ஆண்டு முதல் 235 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சென்னை மாநகரின் தாகம் தணிக்கும் வீராணம் ஏரி சிதம்பரத்திற்கு அருகே உள்ளது. குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம், புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில் என 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கிறது சிதம்பரம் மக்களவை தொகுதி. இதில் 5 தொகுதிகளை அதிமுகவும் 1 தொகுதியை திமுகவும் வைத்துள்ளன. அரசு தலைமை கொறடாவான எஸ். ராஜேந்திரன் அரியலூர் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார். மொத்தம் 14,59,735 வாக்காளர்கள் வாக்களிக்க காத்திருக்கின்றனர். சிதம்பரம் இரட்டை தொகுதியாக இருந்த 1957இல் கனகசபை பிள்ளை மற்றும் இளைய பெருமாள் ஆகியோர் காங்கிரஸ் கட்சி சார்பில் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1962இல் கனகசபை பிள்ளை மீண்டும் தேர்வானார். அதற்கு அடுத்த 2 தேர்தல்களில் திமுகவின் மாயவன் எம்பி ஆனார். 1977இல் அதிமுகவின் முருகேசன் வெற்றி பெற்றார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வள்ளல் பெருமான் 1984 முதல் தொடர்ந்து 3 தேர்தல்களில் வாகை சூடினார். மீண்டும் திமுகவின் கைக்கு சென்ற தொகுதியை முதலாக 1998இல் ஆர். ஏழுமலை மூலம் பாமக கைப்பற்றியது. அதற்கு அடுத்த 2 தேர்தல்களில் பாமகவின் ஏ. பொன்னுசாமி வென்றார். 2009ஆம் ஆண்டு விடுதலின் நலன் கருதியே பாஜக அரசு முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்ததாகும். ஆனால் அதற்கு தொல் திருமாவளவன் மீண்டும் போட்டியிட்டார். அவருக்கு எதிராக அதிமுக சார்பில் சந்திரகாசி நிறுத்தப்பட்டார். பாமக சார்பில் சுதா மணிரத்னமும் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் எம்பி வள்ளல் பெருமானும் களமிறக்கப்பட்டனர். இந்த தேர்தலில் தொல் திருமாவளவனை அதிமுகவின் சந்திரகாசி 1,28,495 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். சந்திரகாசி 4,29,536 வாக்குகள் பெற்றார். தொல் திருமாவளவன் 3,01,041 வாக்குகள் பெற்றார். சிதம்பரம் மக்களவை தொகுதியில் வீராணம் ஏரியை ஆழப்படுத்துதல், கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்டவை முதன்மை கோரிக்கைகளாக உள்ளன. இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களுக்கே தங்கள் வாக்கு என்கிறார்கள் மக்கள். சென்னை மக்களின் தாகம் தணிப்பதில் வீராணம் ஏரி முக்கிய பங்கு வகித்தாலும் பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று ஏரியின் அருகிலேயே இருக்கும் விவசாயிகள் ஆதங்கப்படுகின்றனர். தஞ்சை பெரிய கோவில் எப்படி சோழர்களோட பெருமையை பேசிகிட்டு இருக்கோ அதுபோல தான் இந்த பறந்துபட்ட வீராண ஏரியும் சோழர்களோட பெருமையை பேசிக்கிட்டு இருக்கு. இந்த ஏரியிலேருந்து சென்னைக்கு ஒரு நாளைக்கு 150 மில்லியன் லிட்டர் தண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஏரிக்கு பக்கத்திலே இருக்க பாசன பரப்புகளுக்கு தண்ணி போகிறதே இல்லை. அதுதான் இந்த பகுதி விவசாயிகளுடைய வேதனையாக இருக்குது. இந்த ஏரி 11ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் வெட்டப்பட்டது. 3 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளையும் அது சார்ந்த தொழிலாளர்களையும் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது வீராணம் ஏரி. சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக குழாய்கள் வழியாக 228 கிலோமீட்டர் தொலைவுக்கு இங்கிருந்து எடுத்துச் செல்லப்படுகிறது. அரசாங்கம் தனது வாக்கு வங்கிக்காக மெட்ராஸ் கொண்டு போகிறதே பிரதான நோக்கமாக இருக்குது.
மெட்ராஸுக்கு தண்ணி கொண்டு போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஏரியை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தூர்வாரி முழு கொள்ளளவையை எட்டின பிறகு இங்கே விவசாயத்துக்கு தண்ணி கொடுத்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. வீராணம் ஏரி மூலம் 18,000 ஏக்கரில் இருபோக விவசாயமும் 1,150 ஏக்கரில் குள்ளக்கார் பருவ விவசாயமும் 550 ஏக்கரில் வெற்றிலை விவசாயமும் நடைபெற்றது. ஆனால் தடுப்பணை கட்டப்பட்டு உபரி நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சுற்றுலா மற்றும் ஆன்மீக நகரமாக திகழும் சிதம்பரத்தின் 4 முக்கிய வீதிகளில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமல் கிடக்கின்றன. இதனால் கடும் இன்னல்களுக்கு ஆளாவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து கீழே இருக்கும். இப்போ போடுற பைப் லைன்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போட்டு போகிறாங்க. அப்படி போட்டு வரும்போது வீடுகள்லேருந்து வர தண்ணி வந்து அந்த வெளில போகிற தண்ணியில் வந்து ஏறாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்குது. இது வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். அது யாருமே அதை வந்து காது கொடுத்து கேட்டல. இப்போ தான் அதோட சீரியஸ்னஸை வந்து உணர்றாங்க. இந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட முழுக்க ஃபெயிலியர் ஆக போகிற ஸ்கீம் தான் இது. திருச்சி மாவட்டம் அணைக்கரையில் தொடங்கும் கொள்ளிடம் ஆறு நாகை மாவட்டம் சீர்காழி அருகே பழையாறில் கடலில் கலக்கிறது. இந்த ஆற்றில் திறந்துவிடப்படும் உபரி நீர் திருச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்களின் பாசன தேவையையும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 7 மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்கிறது. ஆனால் கடல் நீர் புகுந்து நிலத்தடி நீர் உப்பாகிவிட்டதால் சிதம்பரம் தொகுதியின் முப்போக விவசாயமும் குடிநீர் ஆதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள். கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணியை இந்த பகுதியிலேருந்து உறிஞ்சி எடுக்கிறாங்க. இப்படி அன்றாடம் உறிஞ்சும் போது நிலத்தடி நீர் என்ன ஆகும்? குறைய உப்பு நீர் வந்து நலமுத்தூர் வரைக்கும் போய் அதையும் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்கு பார்த்தாலும் உப்பு தண்ணீராக போச்சு. நிலத்தடி மட்டத்தினுடைய தண்ணீரும் பம்பில் ஹேண்ட் பம்ப் அடித்தா கூட அங்கேயும் உப்பு தண்ணி. எவ்வளவு தூரம் போனாலும் அது உப்பு தண்ணியாக பார்க்குற தண்ணியை ஆடு மாடு கூட குடிக்க முடியும். சிதம்பரத்திலேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சென்னைக்கு குடிதண்ணி கொடுக்கக்கூடிய வீராணம் ஏரி. கொள்ளிடம் ஆற்றோட கரையில் அமைஞ்சிருக்கு சிதம்பரம் தொகுதியோட ஒரு பகுதி. சுற்றி தண்ணி இருந்தாலும் சிதம்பரம் தொகுதியோட பெரிய பிரச்சனை தண்ணி பிரச்சனை. தடையில்லாமல் தண்ணி கிடைக்குது, ஆனால் கிடைக்கிற தண்ணியும் உப்பு தண்ணியாக மாறி இருக்கு. இவ்வளவு தண்ணி இருந்தும் விவசாயத்துக்கு தண்ணியே கிடைக்கல. இந்த பிரச்சனைகள்லாம் எதிரொலிக்கக்கூடிய களமாக மாறி இருக்கு எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல். அரியலூர் மாவட்டத்தில் சிமெண்ட் ஆலையால் நிலத்தடி நீர் உப்பானதாக மாறிவிட்டது என குற்றம் சாட்டும் மக்கள். உடையார்பாளையத்தில் NLC கையகப்படுத்திய நிலத்திற்கு 20 என கூறும் வாக்காளர்கள் இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் தீர்க்கப்படாத நீண்டகால பிரச்சனைகளை கொண்டிருக்கிறது சிதம்பரம். முன்னாடி வரைக்கும் அவருக்கு ஸ்டாலினுக்கு யாரும் இல்லை, நாங்க தானே, எங்களுக்கு யாரும் இல்லை. ஒரு பகுதியான அரியலூர் மாவட்டத்தில் சிமெண்ட் ஆலைகளால் நிலத்தடி நீர் உப்பாக மாறி பல நோய்களை உருவாக்கி வருகிறது. குடிநீருக்காக பல கிலோமீட்டர் அலைகின்றனர் மக்கள். அங்கே ஊருக்குள்ளே பார்த்தாக்கா தண்ணீர் நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. இங்கே வந்தாக்கா 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வந்தோம்னா கிணத்து தண்ணி நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அதனால் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து கொண்டு போவோம். ஒரு நாளைக்கு இதே எத்தனை தடவை இந்த வேலையை பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு டைமு கொண்டு போனோம்னா வீட்டுக்கு குடிய தண்ணிக்கு சாப்பாட்டு சமைக்கிறதுக்கு வச்சுக்குவோம். சுத்துப்பட்டில் தண்ணிலாம் எப்படி இருக்குது? நிலத்தடி தண்ணி எப்படி இருக்குது? நிலத்தடி தண்ணி கொஞ்சம் துவராக இருக்கும், உப்பு கிக்கும், அது பிடிக்காது, சாப்பிட நல்லா இருக்காது. எத்தனை அடி ஆழத்தில் தண்ணி இருக்கு? 400 அடி போகும். சிதம்பரம் தொகுதியின் பிரதான தொழிலான முந்திரி விவசாயத்தின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது என்கின்றனர் விவசாயிகள். எங்களுக்கு வந்து மழை கிடையாது, நிலக்கடை திட்டத்தில் எடுத்துட்டாங்க. திரும்பி அந்த நிலத்தில் விவசாயத்தில் ஒன்றும் முந்திரி சரியாக காய்க்கல. அடுத்து என்னன்னா வாழ்வாதாரத்துக்கு போயிட்டு ஒரு லோன் எடுக்கணும்னா கூட எங்களுக்கு ஒரு குழந்தைகளுக்கு குழந்தை ஒரு வச்சிருக்கோம்னு வச்சுக்க, அந்த குழந்தைகளுக்கு ஒரு லோன் எடுத்து ஸ்கூல் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் கூட எங்களுக்கு கிடையாதுங்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் எந்த இது கொடுத்தா சலுகை கொடுத்தாலும் சரி எங்களுக்கு இல்லைங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இது நிலக்கல் அடிபடிச்சு அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. உடையார்பாளையம் தாலுகாவில் 20க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர்.
நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்காக 20 ஆண்டுகளுக்கு முன் கையகப்படுத்தப்பட்ட தங்களின் நிலங்களுக்கு இதுவரை முறையான இழப்பீடு வழங்கவில்லை என்பதே இவர்களின் புறக்கணிப்பிற்கு காரணம். நாங்கள் சொந்த மண்ணினுடைய அகதிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்யவே படலை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்காக நிலத்தை கையகப்படுத்தும் பொழுது அது செயல்படுத்த முடியலன்னா மக்கள்கிட்ட திருப்பி ஒப்படைக்கணும் அப்படிங்கிற சட்ட திருத்தம் வந்திருக்கு. அதை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தி எங்களுடைய மக்களுக்கு திரும்பவும் நிலப்பட்டாவை வழங்கணும். ஒரு தலைவரும் அவங்கவுங்க ஓட்டு சேர்க்கணும்னு நான் பண்றேன் நீ பண்றேங்கிறாங்க. இந்த நிலக்காரி எடுத்த ஒரு பாடு 4 வீடு ஓட்டு போட்டாச்சு. ஒருத்தரும் ஒன்றும் பண்ணல. இந்த ஜெயலலிதா அம்மா கையெழுத்து போட்டாங்க, நான் முடிச்சு போடுறேன்னாங்க. அந்த அம்மாவை 3 நடம் மெட்ராஸ் போய் பார்த்து கேட்டு வந்தான்னா அம்மா செத்து போனாங்க. முடிவு அறக்கல. இப்போ எடப்பாடி பழனிசாமி நான் பட்டா வாங்கி தரேன், நீ எனக்கு ஓட்டு போடுங்கிறாரு. டிவி பார்க்குறேன் இல்லைங்க. சிதம்பரம் தொகுதியில் பிரச்சனைகளுக்கு குறைவில்லை. ஆனால் ஒவ்வொரு தேர்தலின் போதும் அதை தீர்ப்பதாக வாக்குறுதி அளித்து பின்னர் கண்டுகொள்ளாத மக்கள் பிரதிநிதிகள் மீது நம்பிக்கை இழந்து விட்டதாக கூறுகின்றனர் மக்கள். இந்த தேர்தலாவது பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமா என்று பார்க்கலாம். பாரதிய ஜனதாவா காங்கிரஸா? தேர்தல் அறிக்கைகளால் சிதம்பரம் மக்களின் மனதில் இடம் பிடித்துள்ள கட்சி எந்த கட்சி? அவர்களிடமே கேட்கலாம், வாருங்கள். எங்களுக்கு காங்கிரஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏனென்றால் விவசாயிகள் கடனை ரத்து பண்ணுறாங்க. இன்னொன்று பல்கலைக்கழகம் அரசு ஊழியர்களுக்கு சிபிஎஃப்ல உள்ளவங்க பிஎஃப் கொண்டு வரதுக்காங்க. தேர்தல் அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான், ராகுலோட தேர்தல் அறிக்கை நடைபெறும். அது அவங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவாங்க. இவங்க ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி பாஜக மோடி எதுவுமே செய்யலை. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆளும்போது இவங்க 8 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. புதிய இப்போ திமுக வந்துச்சுன்னா ஒரு மாற்றம் இருக்கும். ரெண்டுமே இல்லை சார், தமிழ்நாட்டுக்கு ரெண்டுமே எதுவுமே ஒன்றும் பண்ணுறோம். நீட்டுக்கெல்லாம் தூக்கும்னு சொல்லியிருக்கேன் காங்கிரஸ். நீட்டு தூக்கும்னு சொல்லியிருக்காங்க சார். அவங்க தான் சார் கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு. அதே மீத்தேன் திட்டம்லாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதனால் இது ரெண்டுமே பிரயோஜனம் இல்லாத தான் சார். தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. மக்களை கவர்ற மாதிரி யாரும் செயல்படுறா? டிடிவி தினகரன் கொஞ்சம் செயல்படுறாரு. எப்படி சொல்கிறீங்க? கொஞ்சம் இறங்கி அதை படிச்சிருக்காரு. கமல் படிச்சிருக்காரு, ஸ்டாலின் படிச்சிருக்காரு, சீமான் படிச்சிருக்காரு. அப்படி சொல்ல முடியாது. அடிப்படையிலேருந்து வந்திருக்காங்க இவங்கெல்லாம். இப்போ கமல்லாம் இப்போ தான் வந்திருக்காரு. அடிப்படையிலேருந்து வந்திருக்காரு டிடிவி தினகரன். எங்கே எம்பியை தான் வரதே பார்க்க முடியலண்ணா. ஓட்டு கேட்கும்போது கருப்பாக வர்றாரு, அடுத்து ரிட்டர் அப்படிங்கும்போது பார்த்தா சிவப்பாக காரில் போகிறாங்க. அவர் தான் இவங்க ஏரியா எம்பிங்கிறாங்க. நாங்கள் நிறைய சிவப்பாக டெய்லி போய் பார்த்துக்கிறோம், கோயிலில் போய் கும்பிட்டு வர மாதிரி தான் பார்த்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கிளேஜலாக இருந்தேன். எம்பியை நான் 2 வாட்டி தான் கண்ணால் பார்த்துருக்கேன். 2 வாட்டி தான் எம்பியை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு வேலை ஆகுன்னா கூட எனக்கு போய் கிட்ட போய் ஒரு லெட்டர் கொடுக்க முடியல, கொல்ல முடியல, யாருமே பார்க்க முடியல. அவ்வளோதான். மத கலவரம் வளரலன்றதை விட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10% இடஒதுக்கீடு தான் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தேவையில்லை. யார் போகிறான்னு அதுக்காக புரிதா இல்லையா? அதெல்லாம் அந்த மாதிரி அந்த மதத்தை வச்சு இதாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் திமுக இந்த காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்க. சிதம்பரம் தொகுதி எம்பியாக உள்ள சந்திரகாசி நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டார் என அறிந்து கொள்ள ஆவலா? இதோ சந்திரகாசியின் நாடாளுமன்ற ரிப்போர்ட் கார்டு. மக்களவை நடந்த 331 நாட்களில் 255 நாட்கள், அதாவது 77 விழுக்காடு நாட்கள் சந்திரகாசி அவைக்கு சென்றுள்ளார். அரியலூரில் படிம அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும், முந்திரி ஏற்றுமதி மண்டலம் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 24 விவாதங்களில் அவர் பங்கேற்றுள்ளார். 7 சிறப்பு கவன ஈர்ப்புகளிலும் கலந்து கொண்டுள்ளார். பசுமை பட்டாசு, பால் உற்பத்தி அதிகரிப்பு உட்பட 316 கேள்விகளையும் மக்களவையில் எழுப்பியுள்ளார். சிதம்பரம் தொகுதியின் மேம்பாட்டிற்கு 22 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் 18 கோடியே 45 லட்சம் ரூபாயை செலவிட்டுள்ளார். சிதம்பரம் தொகுதியில் கடந்த முறை வெற்றி வாய்ப்பை இழந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் இந்த முறையும் போட்டியிருக்கிறார். அதிமுகவில் தற்போதைய எம்பி சந்திரகாசிக்கு பதிலாக சந்திரசேகர் களமிறக்கப்பட்டுள்ளார். வேட்பாளர்கள் பற்றிய சுருக்கமான அறிமுகம் இதோ. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் பெரம்பலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள அங்கனூரை சேர்ந்தவர். MA-BL படித்த இவர் 1982இல் தலித் சிறுத்தைகள் என்ற அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டவர். அந்த இயக்கத்தின் தலைவர் மலைச்சாமி இருந்தபோது அதன் பொறுப்பாளராக திருமாவளவன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1991இல் அதே அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது.
தொடக்கத்தில் தேர்தல் அரசியலில் பங்கெடுக்க மாட்டோம் என திருமாவளவன் அறிவித்திருந்தார். ஆனால் 1999ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட போது இதே சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிட்டு 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்றார். முன்னதாக போட்டியிடுவதற்காக தடை அறிவியல் துறையில் தான் வகித்து வந்த பதவியில் இருந்து விலகினார். சிதம்பரம் தொகுதியில் இதுவரை 4 முறை திருமாவளவன் போட்டியிட்டுள்ளார். அதில் 2009ஆம் ஆண்டு மட்டுமே வெற்றி பெற்றார். 2001இல் மங்களூரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2016இல் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். எழுத்தாளர், பேச்சாளர் என பன்முகத்தன்மை கொண்ட திருமாவளவன் தமிழகத்தில் தலித் அரசியலை முன்னெடுத்து சென்றதில் முக்கியமானவர். மீனாட்சிபுரம் மதமாற்றம் தொடர்பாக ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். அதிமுக சார்பில் போட்டியிடும் சந்திரசேகர் அரியலூர், பொய்தாநல்லூரை சேர்ந்தவர். MA படித்துள்ள இவர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர். கோயம்பேடு சந்தையில் வணிகம் செய்து வருகிறார். லாரி வாடகை தொழிலிலும் ஈடுபட்டுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் இளவரசன் அக்கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட இலக்கிய அணி செயலாளராக இருக்கிறார். வழக்கறிஞரான இவர் பிரின்ஸ் IAS அகாடமி நிறுவனர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் சிவஜோதி சிதம்பரம் அருகே உள்ள பூங்குடியை சேர்ந்தவர். மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளரான 51 வயதான ரவி சிதம்பரத்தை சேர்ந்தவர். நிழக்கிழாராக இருக்கிறார். சிதம்பரம் MP-யாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கொள்ளிடத்தில் தடுப்பணையும் புவனகிரி தொகுதியில் வாசனை திரவிய ஆலையும் கட்டித்தர நடவடிக்கை எடுப்பேன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வாக்குறுதி அளித்துள்ளார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிடும் சந்திரசேகரன் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதிகளையும் மத்திய அரசு அறிவித்துள்ள திட்டங்களையும் விரைந்து செயல்படுத்துவேன் என கூறியுள்ளார். சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொள்ளிடம் தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. விவசாய பெருங்குடி மக்கள் அந்த கோரிக்கையை தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்கள் அங்கே ஒரு வாசனை திரவியம் தயாரிப்பதற்கான ஆலை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. இப்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் வெவ்வேறு வகையான கோரிக்கைகள் உள்ளன. குன்னம் தொகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலம் அது நடைமுறைக்கு வராமல் இருக்கிறது. மருத்துவக் கல்லூரி அறிவிக்கப்பட்டும் அது நடைமுறைக்கு வரவில்லை. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து மக்கள் முன்வைத்து வருகிறார்கள். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வேன். ஏற்கனவே எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா வரும்போது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பல வாக்குறுதிகளை கொடுத்துள்ளனர். அதை அனைத்தும் அந்தந்த சட்டமன்றத்துக்கு உட்பட்ட உறுப்பினர்கள் விரைந்து முடித்துள்ளனர், நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது சிதம்பரம் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட எனக்கு வாக்குகள் சேகரிக்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பல திட்டங்களை அறிவித்துள்ளனர். அந்த திட்டங்களை நானும் என்னுடன் மாவட்ட கழக செயலாளர்களும் மற்றும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து அந்த திட்டங்களை விரைந்து முடிக்க பாடுபடுவேன். மேலும் மக்களுக்கு தேவையான அனைத்து மக்களுடன் குறைகளையும் அனைத்து வசதிகளையும் கேட்டறிந்து மத்தியிலிருந்து என்னென்ன திட்டங்களை பெற முடியுமோ அவற்றை பெற்றெடுத்து இந்த மக்களுக்காக செயல்படுத்துவேன். சிதம்பரம் தொகுதி நிலவரம் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டோம். அடுத்த நிகழ்ச்சியில் மற்றொரு தொகுதியுடன் சந்திக்கிறோம். இணைந்திருங்கள். இது News 18 தமிழ்நாடு.